அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். இந்த சென்டாக் பாண்டிச்சேரியில் இருக்கு இல்லையா, அங்கே கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் ஒரு சின்ன விளக்கம். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனுக்கு அப்புறம் மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த டைம் வீடியோ வந்துட்டு இருக்கிற நேரத்தில் மெரிட் லிஸ்ட்டு டிராஃப்ட் மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அதில் மெரிட் லிஸ்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனித்தனியாகவே இருக்குது. அதையும் பார்த்துக்குங்க. அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன, மெரிட் லிஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தோம்னா கவுன்சிலிங், அதாவது நம்பர் ஆஃப் ரவுண்டு, எத்தனை ரவுண்டு ஆன்லைன் கவுன்சிலிங். ஆன்லைன் கவுன்சிலிங் ரவுண்டு 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, அப்புறம் மாப்பப் ரவுண்டு, இந்த மாதிரி இருக்குது ப்ராசஸ்ஸு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி என்னென்னலாம் கலந்துக்கணும், எப்படி கலந்துக்கிறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்கு. இதையும் ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்கள். இதில் எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன் வாங்க. அடுத்து ப்ராசஸ் என்னென்னா ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட்டு. இந்த ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் கிடச்ச பிறகு ஜாயினிங் பண்ணணும், காலேஜ் ரிப்போர்ட் பண்ணணும். அது ப்ராசஸ். அதுக்கு அடுத்து தான் கம்ப்ளீட்டாக அந்த அட்மிஷன் ப்ராசஸ் முடியுதுங்க. தேங்க்யூ.